தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூரில் அமைந்த இந்த மத்திய பல்கலைக்கழகம் பல முன்னேற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. அந்த முன்னேற்றங்கள் எதனால் நடக்கிறது என்றால், இங்கு நடக்கும் அத்துணை நல்ல செயல்களும் விளைவுகளும் மக்களுக்கு ஊடகங்கள் எடுத்துச் சொல்வதனால் அது அந்த முன்னேற்றத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. இந்த மத்திய பல்கலைக்கழகம் ஒரு சிறப்பு வாய்ந்த மத்திய பல்கலைக்கழகம். ஏனென்றால் இதில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை மாணவர்கள் இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டு படித்து கொண்டிருக்கிறார்கள். 2500 மாணவர்கள் படித்த இந்த பகுதியில் இன்று 4000 மாணவர்கள் படிக்கும் நிலை ஏற்பட்டு இந்த பல்கலைக்கழகம் ஒரு சிறந்த பல்கலைக்கழகமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பல்கலைக்கழகத்தினுடைய 10வது பட்டமளிப்பு விழா நடைபெற இருக்கிறது. இதற்கு நமது குடியரசுத் தலைவர் அவர்கள் வர இருக்கிறார்கள். இது செப்டம்பர் 3ஆம் தேதி இங்கே நடைபெற இருக்கிறது. இதில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடுடைய கவர்னர் அவர்களும் பாண்டிச்சேரியுடைய கவர்னர் அவர்களும் மாநில அரசால் அதன் சார்பாக நடக்க இருக்கும் இந்த பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொள்வதற்காக திருமதி கீதா ஜீவன் அவர்களும் மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் கோவை செழியன் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த பட்டமளிப்பு விழா எதற்காக சிறப்பாக செயல்பட இருக்கிறது என்றால், இதில் அத்துணை நல்ல உள்ளங்களும் ஒன்று சேர்ந்து இந்த பட்டமளிப்பு விழா நடக்க இருக்கிறது. இதிலே எங்களுடைய வேந்தர் அவர் பத்மநாபன் அவர்கள் தலைமையேற்று இந்த பட்டமளிப்பு விழாவை நடத்துவார்கள். இதிலே துணைவேந்தர் அவர்கள் வரவேற்பு உரை நடத்துவார்கள். இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா 3ஆம் தேதி மதியம் 2:45 ஆரம்பிக்கப்பட்டு அது 3:30 மணி அளவிலே முடியேற இருக்கிறது. இந்த பட்டமளிப்பு விழாவிலே 44 மாணவர்களுக்கு, அதாவது உயர்கல்வியிலேயே உயர்ந்த நிலையை அடைந்த மாணவர்களுக்கு தங்கப் பதக்கங்கள் வழங்கி குடியரசுத் தலைவர் அதை விழாவை சிறப்பிக்க இருக்கிறார், உரையாற்றுகிறார். அது முடிந்தவுடன் மற்ற மாணவர்களுக்கு எங்களுடைய மற்ற அதிகாரிகள் அந்த பட்டங்களை வழங்குவார்கள் என்றது தெரிவித்துக் கொள்கின்றோம். இதிலே குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், அந்த பதக்கங்கள் வாழும் நிலையிலும் சரி, பட்டங்கள் வாழும் இடத்திலும் சரி, பெண்கள் அதிகமாக இருக்கிறது என்பது இங்கு சிறப்புமிக்க மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய சிறப்பு. ஆகவே இந்த பல்கலைக்கழகத்தினுடைய 10வது இந்த பட்டமளிப்பு விழா ஒரு சிறப்புமிகு பட்டமளிப்பு விழாவாக அமையும் என்பதிலே எந்த ஐயப்பாடும் இல்லை. இதிலே எங்களுடைய ஊடக நண்பர்கள் மற்றும் செய்தித்துறையை சார்ந்த அத்துணை நண்பர்களும் கலந்து கொள்கிறார்கள். இதற்காக நமது உயர்கல்வித்துறையைச் சேர்ந்த அத்துணை நண்பர்களும், போலீஸ் துறையைச் சேர்ந்த அத்தனை நண்பர்களும், மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த அத்துணை அதிகாரிகளுமே தினம் வந்து இந்த பல்கலைக்கழகத்தினுடைய அந்த பட்டமளிப்பு விழாவுடைய அரேஞ்ச்மெண்ட்டை நன்றாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பல்கலைக்கழகத்தினுடைய 10வது பட்டமளிப்பு விழா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பட்டமளிப்பு விழாவாக அமையும். இதிலே இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமானால், எங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக 355 கோடியை மத்திய அரசு கல்வித்துறை ஒதுக்கியுள்ளது. இதிலே 12 நல்ல செயல்கள் நடக்க இருக்கிறது. உதாரணத்திற்கு நான் சொன்னது போல 2500 மாணவர்கள் படித்த இந்த நிலையிலே 4000 மாணவர்கள் படிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்குள்ள அந்த விடுதி வசதியை செய்து கொடுப்பதற்கும், ஆராய்ச்சி மாணவர்களுக்கு சரியான ஒரு விடுதியை செய்வதற்கும் எங்களுடைய அதிகாரிகள், ரெஜிஸ்ட்ரார், கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன், ஃபினான்ஸ் ஆஃபீஸர் அவர்களெல்லாம் இருப்பதற்காக நல்ல வீட்டு வசதி செய்து கொடுப்பதற்கும் இந்த உதவி எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என்பதிலே நாங்கள் பெருமைப்படுகின்றோம். இதை தவிர சி டைப் ஊழியர்கள் என்று சொல்லப்படுகின்ற கடைநிலை ஊழியர்களுக்கும் இங்கே வீடு வசதி செய்வதற்காக பணம் ஒதுக்கி இருக்கிறார்கள். அது உண்மையிலேயே சிறப்பான விஷயம். ஏனென்றால் இந்த திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் வீடுகள் இல்லாமல் மாணவர்களும் சரி, அல்லது எங்களுடைய அதிகாரிகளும் சரி, அலுவலர்களும் சரியும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவியாக வீட்டு வசதி செய்து கொடுப்பதற்கு உதவி கிடைக்கிறது. அதுபோல் இந்த 400 ரிசர்ச் ஸ்காலர்கள் நன்றாக தங்கி அவர்களுடைய ஆராய்ச்சியை தொடங்குவதற்காக இங்கே பணம் கொடுக்கப்படுகிறது. இதையும் மீறி உயர்ந்த
உபகரணங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் என்று சொல்லுவோமே, அதை வாங்குவதற்கு இங்கே பண உதவி செய்திருக்கிறார்கள். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது உபகரணங்கள் ஒரு தனி இடத்திலே இருக்க வேண்டும், யாராலும் பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது எங்கள் மாணவர்கள் மட்டுமல்ல, எங்கே இருந்து மாணவர்கள் வந்தாலும் அந்த உபகரணங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற நிலையிலே அதற்கு ஒரு தனியாக இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சென்டர் என்று சொல்லப்படுகின்ற அந்த புதுமையை இங்கே நடத்த இருக்கின்றோம். இதன் விளைவாக இந்த மத்திய பல்கலைக்கழகம் வெகு விரைவிலே இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் எமினன்ஸ் என்று சொல்லுவோம், அதாவது இந்த கல்வித்துறையிலேயே ஒரு பெரிய பல்கலைக்கழகமாக செயல்படும் என்பதை நாங்கள் உறுதியாக கூறுகிறோம். இன்னும் 3ஆம் தேதி எங்களுக்கு இன்னும் நல்ல செயல்கள் வர இருக்கின்றன. அதாவது 4ஆம் தேதி NIRF உடைய ரேங்க் வெளியிடப் போகிறார்கள். அதற்கு இங்கே அழைத்திருக்கிறார்கள். அதை அழைத்திருக்கிறார்கள் என்றாலே நாங்கள் 100 அந்த இடத்தை அந்த 100 இடத்துக்குள் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. அதற்கும் அதனுடைய விடை 4ஆம் தேதி கிடைத்துவிடும். ஆகவே இந்த பல்கலைக்கழகம் என்னையெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து அதற்குள்ள பண உதவியும் வாங்கி இருப்பதனால் இந்த பல்கலைக்கழகம் ஒரு சிறந்த பல்கலைக்கழகமாக விளங்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை.